மக்கள் ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே அது எடுப்படும். நான் சொல்றேன், ரசிகர்கள்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிரௌடையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அஃப்கோர்ஸ் ரசிக மனப்பான்மையில தான் இருக்காங்க. அவங்கள நீ அரசியல் மயமாக்கணும். அந்த ரசிக மனப்பான்மையில இருக்கவனும் மனுஷன் தான், அவனுக்கும் ஓட்டு இருக்குது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நீ நினைக்காது. அந்த பார்வையை ரொம்ப அவலமா. இப்போ திமுக எல்லாம் தெரியுமா? இந்த திமுக ஓட்டு போடுறவங்கலாம் அப்படியே கொழுந்துகளா? உங்க மந்திரி போய் ஜாதி மாநாட்டில் பேசுறாரு. ஜாதி மாநாட்டில் பேசாத ஒரு மந்திரியை நீங்க காமிங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக நாங்கள் போய் போராடும் போது ஆணவ படுகொலை செய்கிற அந்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறது 2 திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்கன்னு உங்க கூட்டணியில் இருக்க சண்முகம் சொல்றாரு. வெட்கமாக இல்லையா திமுகவுக்கு? அப்புறம் எந்த கொள்கையை பத்தி நீ விஜயை பத்தி குறை சொல்ற? உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு அதை சொல்லுங்களேன் முதல்ல. அண்ணா காலம் வரைக்கும் இருந்து நான் ஒத்துக்கிறேங்க, கலைஞர் வரைக்கும் கூட ஓரளவு இருந்தது. இப்ப என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த 4 வருஷத்துல முருகன் மாநாடு நடத்தி அரசாங்க பணத்தை எந்த மதம் சார்ந்த நிகழ்வுக்கும் செலவு பண்ணக்கூடாதுன்றது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட விதி. இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை கோயிலை பராமரிக்கிறது, இந்து மதத்தை பரப்புறது அல்ல. முருகன் மாநாடு நடத்தி அதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு மாநாடு, அந்த மலரை போட்டு அந்த மலருக்குள்ள ஸ்டாலின் போட்டோவும் உதயநிதி போட்டோவையும் வச்சு இன்னைக்கு 2500 ரூபாய் அந்த புக்கை போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? திமுகவும் பிஜேபியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அப்புறம் எந்த கொள்கையை பத்தி நீ விஜய் கிட்ட பேசுற? விஜய் கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு கேட்பதற்கு திமுகவுக்கு அரசியல் ரீதியில் என்ன உரிமை இருக்கிறது?